Hi viewers, welcome to our Release Home channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது க்ளீனிங் டிப்ஸ்லாம் தான் பார்க்க போறோம். க்ளீனிங்னாவே நமக்கு கை வலிக்க நம்ம தேய்க்கணும்னு நினைப்போம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம கிச்சன்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் எந்த ஒரு கை வலியும் இல்லாம பளபளன்னு ஆக்கிடலாம். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் உள்ள கால் மிதி எல்லாமே ரொம்பவே அழுக்காக தான் இருக்கும். அதை நமக்கு வாஷ் பண்ணுறதே நம்மளுக்கு பெரும் வேலையாக இருக்கும். எப்படி தான் வாஷ் பண்ணாலும் அது திரும்ப திரும்ப ஒரு மாதிரி அழுக்காகிட்டே இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த பக்கெட்டில் நான் கொஞ்சமாக சோப்புத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் சோப்புத்தூளுக்கு பதிலாக வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லாதவங்க சோப்புத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சோப்புத்தூள் போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சோடா மாவு கலந்துக்கோங்க. ஆப்ப சோடா தான் இதில் நான் கலந்துருக்கேன். இந்த மாதிரி ஆப்ப சோடாவை கலந்துட்டு அதில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிடலாம். ஆனால் பிளாஸ்டிக்கில் சுடுதண்ணி ஊற்றுறாங்களான்னு பார்க்காதீங்க. இதில் நம்ம தண்ணி எப்படி சேர்க்குறோம்னா 3 பங்கு பச்சை தண்ணினா 1 பங்கு சுடுதண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது பச்சை தண்ணியும் சுடுதண்ணியும் 3:1 ரேஷியோவில் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்பவே சூடாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா அந்த சோப்புத்தூள் பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா இந்த மாதிரி கரைய விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் வச்சுருக்க மேட்டை அதில் ஊற வச்சுருங்க. மினிமம் 1 ஹவராவது இதுக்கு ஊறணும். 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஊற வைக்கும் போது அதில் மோஸ்ட்லி எல்லா அழுக்குமே அந்த தண்ணியோடு வந்துடும். நம்மளுக்கு ரொம்பவே வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுங்கள். இல்லைன்னா வாஷிங் மிஷினில் கூட போடலாம். உங்களுக்கு ஈஸியாக அது க்ளீன் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் மேட் எல்லாத்தையும் ரொம்பவே நீட்டாக ஆயிரும். எந்த ஒரு வாடையும் அடிக்கவே அடிக்காது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்க விளையாடுறோன்னு சொல்லிட்டு செவத்தில் எல்லாத்தையும் பென்சில் ஸ்கெட்ச் பேனாவில் வச்சுலாம் கிறுக்கிடுவாங்க. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் குட்டி பசங்க கேட்கவே மாட்டாங்க. எது பண்ணக்கூடாதுங்கிறோமோ அதை தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் செவத்தை எப்படி க்ளீன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் விட கிச்சனில் இந்த சுவிட்ச் போர்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி எண்ணெய் படிஞ்சு ஒரு மாதிரி அழுக்காயிரும். அது எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் சுவிட்ச் போர்டில் ரொம்ப தண்ணி நம்ம வைக்க முடியாது. அதனால் மேலாக தொடச்சிட்டு அப்படியே விட்டுருவோம். அதெல்லாம் எப்படி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு லிக்விட் போதும். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டி குழிக்கரண்டி நான் எடுத்திருக்கேன். இந்த குழிக்கரண்டியில் நான் 2 கரண்டி தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 கரண்டி தண்ணியை எடுத்துகிட்டு இதில் 1 கரண்டி வினிகர் ஊற்றிக்கிறேன். அதாவது 2 பங்கு தண்ணிக்கு 1 பங்கு வினிகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் செவத்தை நான் அழகாக க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள். இங்கே என் பையன் பென்சில் வச்சு கிறுக்கியிருக்கான். இதை உங்களுக்கு எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி காட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காட்டன் துணியில் அந்த ஸ்ப்ரேயை அடிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் தேய்க்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா அழகாக புது சவர் மாதிரி ஆயிரும். இது பென்சில் ஸ்கெட்சுக்கு மட்டும் இல்லை, ஏதாவது அழுக்கு படிஞ்சா இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த இடமே புதுசு போல் ஆயிரும். நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். இப்போ லைட்டாக தேய்க்கும் போதே உங்களுக்கு அந்த பென்சில் கிறுக்குனது லைட்டாக போய்க்கிருக்கு. இது பென்சிலை நம்ம இரேசரை கூட அழிச்சிடலாம். ஆனால் ஸ்கெட்ச் பென்னில் கிறுக்குனதை எப்படி என்ன பண்ணாலும் போகவே போகாது, அப்படியே தான் இருக்கும். இது நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக ஈஸியாகவே போயிடும். உங்களுக்கு புதுசு போல் இருக்கும் சவரு. இங்கே பாருங்கள், நான் மொத்தமாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருந்த தடமே நம்மளுக்கு தெரியலை. நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அதே சொல்யூஷனை வச்சு நீங்கள் கண்ணாடி கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த கண்ணாடியில் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. நீங்கள் தொடச்சிருந்தீங்கன்னா பாத்ரூமில் உள்ள கண்ணாடி இல்லாட்டி உங்கள் பால்கனியில் உள்ளது அதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அழுக்கு எல்லாமே நல்லா சுத்தமாக போயிடும். இங்கே பாருங்கள், இது கிச்சன் உள்ள சுவிட்ச் போர்டு. இது எவ்வளோ அழுக்காக இருக்குது, ஒரு மாதிரி எண்ணெய் படிஞ்ச மாதிரி ரொம்ப அழுக்காகவே இருக்குது பாருங்கள். இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் அடிச்சுக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக நம்ம தண்ணி அடித்தோம்னா நம்மளுக்கு ஷாக் அடிச்சிடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் அந்த தண்ணியை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சுவிட்ச் போர்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க. அது நம்மளுக்கு சுவிட்ச் போர்டு ஷாக் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக தான் நம்ம இதை பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சாவே ஈஸியாகவே போயிடும். அந்த அழுக்கு இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சாவே போயிடும். இங்கே பாருங்கள், நான் இப்போ தேய்ச்சிட்டு இப்போ எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குது. புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பழசுக்கும் புதுசுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கிச்சன் உள்ள சுவிட்ச் போர்டு மட்டும் இல்லை, மற்ற எங்கே இருந்தாலும் இந்த சுவிட்ச் போர்டில் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக சுத்தமாக இருக்கும். இந்த உங்கள் வீடே நீட்டாக க்ளீனாக வச்சுக்கலாம். ஆனால் சுவிட்ச் போர்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் தண்ணி அந்த ஸ்ப்ரேயை கொஞ்சம் கம்மியாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடிங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கும்.
கொஞ்சம் அது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதுவும் உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. செவரு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி உப்பு படிஞ்சு நம்மளுக்கு அதை தேய்க்கவே முடியாது. அதை தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கை கால் முதுகு எல்லாமே ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பாத்ரூமை வந்து பண்ணிடலாம். பாத்ரூம் டைல்ஸு அந்த ஃப்ளோர் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். பாத்ரூம் மக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அதை தான் நான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. இதில் வினிகர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வினிகரும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இதில் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், அதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பேக்கிங் சோடாவில் வினிகர் போட்டோம்னா இந்த மாதிரி முறையாக வரும். அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த முறை கொஞ்சம் அடங்கிடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் நைஸ் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கல் உப்பு கூட போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, அது வந்து அளவாக தான் ஊற்றணும். ஏன்னா வந்து அதோட வீரியம் வந்து குறைஞ்சிரும்பாங்க. அதாவது அதோட பவர் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றினா அது குறைஞ்சிரும். அதுக்காக லிமிட்டடாக தான் இதில் 1.5 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். ரொம்பலாம் தண்ணி ஊற்றலை. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டது இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது புக் பேப்பர், நியூஸ் பேப்பர் இல்லைன்னா வீட்டில் உள்ள நோட் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதில் நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி நனைச்சா பிஞ்சிருமோன்னு நினைக்காதீங்க. லைட்டாக இந்த மாதிரி நனைச்சிட்டு உடனே எடுத்துருங்க. இந்த மாதிரி உடனே எடுத்துட்டு அதை வந்து இந்த செவத்தில் இந்த மாதிரி நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஃப்ளோர்னால் கீழே ஊற்றிட்டு நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செவத்தில் உள்ள டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஊற்றி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக சோப்புத்தூள் எடுத்துக்க போகிறோம். சோப்புத்தூளை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போ அந்த கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ அந்த பேப்பர் நான் எடுத்துடுறேன். சோப்புத்தூள் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்ங்க. கேட்பாங்க, தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே அழுக்கு போகிறது தெரியும். நான் ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கிறேன், லைட்டாக தான் வந்து தேய்க்கிறேன். இங்கே பாருங்கள், லைட்டாக தேய்க்கும் போதே எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சாவே நம்ம டைல்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நீட்டாக எவ்வளோ தான் உப்பு படிஞ்சாலும் சூப்பராக போயிடும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் கழுவுனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இங்கே எனக்கு கழுவியாச்சு. இப்போ டைல்ஸ் எவ்வளோ பளிச்சுன்னு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். முன்னாடி எவ்வளோ உப்பு படிஞ்சு அழுக்காக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஈஸியாகவே அந்த அழுக்கு உப்பு கரை எல்லாமே போயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சன் சிங்காக இருக்கட்டும், இல்லை பாத்ரூம் ஏதாவது தண்ணி ஏதாவது அடைச்சிக்கிட்டா நம்மளுக்கு அடுத்த வேலை எதுவுமே புரியாது. ஏன்னா வந்து அதை அடைப்பை வந்து எடுக்கலைன்னா அடுத்தது வந்து கிச்சன்லேயும் சரி பாத்ரூம்லேயும் சரி அந்த அடைப்பை வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்போம். அதுக்கு ப்ளம்பரை வர சொல்லி அதுக்கப்புறம் பைப்லைன் எல்லாத்தையும் பிரித்து அது பெரிய ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்களே ஒரு 5 நிமிஷத்தில் அந்த தண்ணி எல்லாத்தையும் ஈஸியாக வடிய வச்சிடலாம். உங்கள் கிச்சன் சிங்கில் இந்த மாதிரி அந்த தண்ணி போகிற இடத்துல வந்து சோடாவை அதில் போட்டுக்கிறோம். இந்த சோடா வந்து கேஸ்டிங் சோடான்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி இந்த கேஸ்டிங் சோடா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா செம்பு தயாரிக்கிறதுக்கு, மெழுகுவர்த்தி தயாரிக்கிறதுக்கு அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி இது இருக்கும். இது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இருந்தாங்கன்னா இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அப்போதைக்கு அவங்க கையில் படாமல் வச்சுக்கணும். இது வந்து ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இதோட விலை வந்து வெறும் 100 ரூபாயிலேருந்து கூட இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கெமிக்கல் கடையில் இல்லைன்னா உரக்கடையில் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். இதை வந்து ஸ்டெயின் கிளீனர்னு சொன்னாவே அவங்க தந்துடுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி 3 ஸ்பூன் இதில் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா 3 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் நல்லா சூடான தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டிங்கனாவே அதில் உள்ள அடைப்பு உங்களுக்கு பைப்பில் போகிற எங்கனையாவது அடைச்சிருந்தாலோ இல்லை முடி ஏதாவது சிக்கியிருந்தாலோ எல்லாமே வந்து ஈஸியாக நல்லா கரைஞ்சி போயிடும் நம்மளுக்கு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு 1 ஹவருக்கு அங்கே எந்த தண்ணி எதுவுமே புழங்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 ஹவர் கழித்து அந்த இடத்த யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு அடைப்புமே இல்லாமல் தண்ணி ஈஸியாக உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இந்த கேஸ்டிங் சோடாவை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்க இல்லை உங்கள் செல்ல பிராணிகள் எதுவுமே படாத அளவுக்கு நீங்கள் நல்ல தூரமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.